இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அப்பா நல்ல மனுஷன், பாவம். என் மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பாசமா பேசுவார். அந்த அக்கறையில தான் நான் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தேன். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. புரியுதா? சரி, புரியுது. என் அப்பா மேல உனக்கு இந்த அன்பும் அக்கறையும் உண்மையாவே இருந்திருந்தா நீ முன்னாடியே வச்சிருக்கணும்ல. அது எப்படி? கொஞ்சம் முன்னாடிதான் என் அப்பா அவருக்கு பத்திரிக்கை வைக்கலன்னு போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உடனே நீ போய் பத்திரிக்கை வச்சிருக்க. கொஞ்சம் முன்னாடி உங்க அப்பா போன் பண்ணாரா? ஆ, எனக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப எல்லாம் நடிக்காத. உனக்கு பெர்ஃபெக்ட்டா நடிக்க தெரியாது. உன் மூஞ்சிலே நீ நடிக்கிறேன்னு நல்லா தெரியுது. நாங்க பேசினத ஒட்டு கேட்டுட்டு அங்க போய் பத்திரிக்கை வச்சிருக்க, அப்படிதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்படியே வச்சுக்க. ஏதோ உங்க அப்பா மூஞ்சிய பார்த்து பத்திரிக்கை வச்சதுக்கு எப்படி பேசுற? இதுக்கு நான் பேசாம பத்திரிக்கை வைக்காமலே இருந்திருக்கலாம். பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டியா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதைன்னு சொன்ன, இப்ப பத்திரிக்கை வச்சது தப்புன்னு சொல்ற. உனக்கெல்லாம் அயன் பண்ணி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏய், நீ தப்பு பண்ணிட்டியா? அவ்வளோ சலிச்சுக்கிட்டலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். என்ன நீ அயன் பண்ணலாம், திருப்பி கசைக்கு போட்டுரு. வா, கசைக்கு போட்டுடலாம் வா. ஏய், என்ன பண்ற? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு அயன் பண்ணி வச்சது. நீ போட்டுக்கோ, சொல்லிட்டு தூக்கி கீழே போடுற. இப்ப இதெல்லாம் அழுக்கா இருக்கும். விடு, எல்லாத்தையும் நானே எடுத்து வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு தான் என்னோட அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு அவர் கூப்பிடாம விட்டிருந்தா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எங்க அப்பாவுக்கு பத்திரிக்கை வச்சதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நானும் தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, நான் இவ்வளோ நீட்டாக அயன் பண்ணி லாண்ட்ரிக்கெலாம் கூட கொடுத்ததில்ல. இவ்வளோ அழகாக அயன் பண்ணி வச்சதுக்கும், அது கீழே விழுந்து மறுபடியும் எடுத்து மடித்து வச்சதுக்கும், அது ரெண்டுத்துக்கும் தேங்க்ஸ்.